ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, விஜய்க்கு சம்மன் அனுப்பப்படுது, டெல்லி விரைகிறார் விஜய். இப்படி அடுக்கடுக்கா தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களை சுற்றியும் பல்வேறு சிக்கல்கள் தொடர்ச்சியா இருக்கு. விஜய் உண்மையிலேயே யார் பக்கம் நிக்க போகிறார்? 2026 தேர்தலை எப்படி சந்திக்க போறார்? ஜனநாயகன் படம் ஜனவரி மாத இறுதிக்குள்ளார ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப மிகப்பெரிய சிக்கலாவே பார்க்கணும். செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி விஜயனுடைய பரப்புரையில ஒரு பெரிய துயர சம்பவம் கரூர்ல நடந்துச்சு. அதுல 41 பேரு கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போனாங்க. அன்னைக்கு இரவு விஜய் அவர்கள் அங்க கரூர்ல இல்லாம உடனடியா தனி விமானத்துல சென்னைக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறதுல தொடங்கி நேற்றைக்கு, அதாவது 12ஆம் தேதி ஜனவரி மாதம் அவர் டெல்லி போற வரை கரூர் சம்பவம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன் வச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் ஏன் அங்கிருந்து போனாரு அப்படின்னு கேள்வி கேட்டப்போ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, காவல்துறை தான் எங்களை அங்கிருந்து அனுப்புனாங்க, அது மட்டும் இல்லாம அவர் திரும்ப போயிருந்தாரு அப்படின்னா மிகப்பெரிய அசம்பாவிதம் நடத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு, கூட்ட நெரிசல் மேலும் அதிகரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நள்ளிரவு வரைக்குமே கூட அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாமே கரூர் மாவட்டத்தினுடைய எல்லையில காத்திருந்தோம். ஆனா எங்களுக்கு முறையான அழைப்பு வராததுனால அல்லது காவல்துறையில நாங்க அனுமதி கேட்டோமோ அந்த அனுமதிக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாததுனால நாங்க திரும்ப போக முடியல அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க.